தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 4:50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் அழைப்பை கேட்ட ஆண்டவர், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இப்பதான் இயேசுவை அவன் முதலாக சந்திக்கிறான். முதலாக அவரை பார்க்கும்படியாக வந்திருக்கிறான். அவர் வர வேண்டும் என்று கேட்டான். அவர் எப்படியும் வருவார், வந்து என் குமாரன் மேல் கையை வைத்து அற்புதமான சுகத்தை கொடுப்பார் என்று அவன் நம்பி வந்திருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இந்த மனிதனை பாருங்கள், உடனே ஆமேன் ஆண்டவரே, நீ சொல்லுகிற வார்த்தையை நான் நம்புகிறேன், என்னுடைய மகன் அற்புதமான சுகத்தை பெறுவான், இதோ நான் போகிறேன் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பாருங்க, எத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை! ஆண்டவருடைய வார்த்தை மேல அவனுக்கு அத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை. அவர் சொல்லிவிட்டார், என் மகன் பிழைத்துக் கொள்வான், நான் போகும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை பார்ப்பேன் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கேட்ட உடனே அவன் புறப்பட்டு அவன் தான் வீட்டுக்கு போயிடல. இந்த பகுதி வாசி பார்த்தீங்கன்னா 4:52 வாசி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இரவு அவன் அங்கேயே தங்கியிருக்கிறான். இயேசுவை சந்தித்தானே அந்த ஊர்லேயே அவன் தங்கியிருக்கிறான். அடுத்த நாள் தான் அவன் புறப்பட்டு போயிருக்கிறான். முடியுமா? மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். போய் உடனே திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லி வேகமாக வந்திருக்கிறான். வீட்டார் அவருடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். என்னாச்சு ஏதாச்சோ கலக்கம், பயம், திகில் உள்ளவனாயிருந்திருக்கணும். உடனே அடுத்த மணி நேரத்தில் புறப்பட்டு அவன் போயிருக்கணும். ஆனால் அவன் அடுத்த நாள் தான் போனான். பாரு, அன்றைக்கு அவன் அங்கே தங்கி இருக்கிறான். அவன் விசுவாசம் எத்தனை ஆச்சரியமானது! அவன் இருந்து உறங்கிவிட்டு அடுத்த நாள் புறப்பட்டு போனான். அவனுக்கு செய்தி எதிர்கொண்டு வருகிறது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய வார்த்தையின் அத்தனை ஒரு நம்பிக்கை வேணும். அவன் விசுவாசித்தது போலவே நீங்க விசுவாசிங்க. அவனுக்கு கர்த்தர் சொன்னார், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு சுகம் உண்டாகும், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இது மூலம் பேசுகிறார் என்று விசுவாசித்து, இயேசு எனக்கு அப்படி செய்வார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்புகிற அத்தனை பேருக்கும் அவனுக்கு நடந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். நீ விசுவாசித்தா எப்பேற்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், இயேசு எனக்கு சுகம் கொடுத்து விட்டார் நம்புங்க, அற்புதம் செய்து விட்டார்னு நம்புங்க. இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.